சவுதி இமிக்ரேஷன்லாம் இப்படிலாம் நடக்குமா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் சவுதி போகிறேன், எனக்கு இமிக்ரேஷனில் என்ன கேட்பாங்கன்னு பயமாக இருக்குது, ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் தான் இது. இமிக்ரேஷனுக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ண தேவையில்லைங்க. படத்தில் காட்டுற மாதிரி யூஎஸ் இமிக்ரேஷன் மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க, ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு 3 தடவை சவுதி இமிக்ரேஷனும் 1 தடவை கத்தார் இமிக்ரேஷனும் முடிச்சிருக்கேன். இந்த 4 தடவையுமே இமிக்ரேஷன் ஸ்மூத்தாக தான் போச்சு. நான் செகண்ட் டைம் சவுதி வரப்போ சவுதி வந்து என்கிட்ட கேட்டார், என்ன ஒர்க் போகிறீங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, ஓ சவுதியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ஸோ மற்ற தடவை எல்லாமே அவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கண் ஃபிங்கர்லாம் செக் பண்ணிட்டு விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் சவுதிக்கு ஒர்க்குக்கு வரீங்கன்னா இமிக்ரேஷன் பற்றிலாம் பயப்பட தேவையில்ல, ஜாலியாக வாங்க.